மாநில அரசுகளுக்கு பாரபட்சமின்றி நிதி பகிர்வு உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. சென்னை வாடகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மாநில அரசுகளுக்கு பாரபட்சமின்றி மத்திய அரசு நிதி பகிர்வு அளிக்க வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் உட்பட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை திமுக அரசு தொடக்கத்திலேயே தடுக்க தவறிவிட்டதாகவும், நீட் தேர்வு விவகாரத்தில் கபட நாடகம் ஆடுவதாகவும் அதிமுக குற்றம் சாட்டியது. உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை அங்கீகரிக்க வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்தல் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. பேரிடர் காலங்களில் மக்களுக்கான குறைந்தபட்சம் உணவு, உறைவிடம், குடிநீர், சுகாதார வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட ஒழுங்காக முறையாக நிறைவேற்றாத திரு ஸ்டாலினின் தலைமையிலான விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். மாநில பட்டியலில் இடம்பெற்றிருந்த கல்வியை நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்த காலகட்டத்தில் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டதை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்துதல். பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவை வீழ்த்தி மக்களின் பேராதரவுடன் அதிமுக மீண்டும் ஆட்சியமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வாடகரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டணி அல்ல, கொள்கையே நிலையானது என குறிப்பிட்டார். 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து பச்சை பொய்களை கூறி திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் அவர் கூறினார். விவசாயிகள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் அதிமுக பாதுகாத்ததாகவும், மக்கள் ஆதரவோடு வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக அரியணை ஏறும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறல, பல்வேறு பொய்களை வாரி விட்டார்கள். 525 அறிவிப்பு, எந்த கட்சியில 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க? இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்ல. அது திமுக தான் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றாங்க.